ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே லெவல்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் என்ன அப்படின்னா, நாளைக்கு 24,952 நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் 25,000 முடிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை பார்த்தீங்களா எல்லோரும்? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் நாளைக்கு எப்போ ஹை, அதாவது இன்றைக்கி போன ஹை அண்ட் லோவே 1 ஹவர் தான், ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 1 ஹவருக்கு போன ஹையும் 1 ஹவருக்கு போன லோவும் எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கிளியர் என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 15 மினிட் டைம் ஃப்ரேமில் மாற்றிப்போம். இப்போ நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 24,952 நம்ம கால்குலேஷன் பேஸில் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 24,952 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 24,890 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இன்கேஸ் நாளைக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 24,853 அடுத்த சப்போர்ட்டு, ஃபைனலாக 24,792 ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த அடுத்த சப்போர்ட், இந்த 3 சப்போர்ட் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த சப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, இது வந்து டவுன் ட்ரெண்ட் ஆனிச்சுன்னா அந்த சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ அப்சைடு போகிறதுக்கான மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 25,050 மேஜர் ரெசிஸ்டண்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி போன டேவோட ஹை கிட்டத்தட்ட 25,077. இப்போ நம்ம 25,077க்கு மேலே போகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 25,110, அதுக்கும் மேலே போகுதுன்னா 25,175, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா. சரி, ஓகே. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி டேவோட ஹையே பார்த்தீங்கன்னா 25,077. இப்போ அடுத்தடுத்த ரெசிஸ்டன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ அப் சைடு டவுன் சைடு பார்த்தாச்சு. இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 24,952க்கும் 25,050க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து கன்சல்டேஷன் ஜோனாக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இன்றைக்கி 1 ஹவருக்குள்ளேயே மார்க்கெட் வந்து அப்படியே கன்சல்டேஷன் நடந்தது பார்த்தீங்களா? ஸோ அதுமாதிரி நடக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மிட்லைனை பொறுத்தளவுக்கு 24,980 990 அப்படின்றது மிட்லைனு. ஒன்ஸ் மிட்லைனுக்கு மேலேயோ இல்லை மிட்லைனுக்கு கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் ஆனாலோ மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஒரு ஃபர்தர் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே லெவல்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபர்தராக வந்து 1 ஹவருக்குள்ளே தான் வந்து நம்ம நிஃப்டி முடிஞ்சதுனால ஸோ இவங்களுமே பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து 1 ஹவர் தான். அந்த 1 ஹவரை மார்க்கெட்டை வந்து கிட்டத்தட்ட வந்து 2வது 1 ஹவர் வந்து பிரேக் அவுட் பண்ணாங்க. அது வந்து பெரிய லெவல் வந்து இம்பாக்ட்லாம் பண்ணல. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பாடியெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி 1 ஹவருக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் 55,730 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆகும். ஸோ ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 55,919 அப்படின்றது நாளைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 56,124 செகண்ட் ரெசிஸ்டன்ட். தேர்ட் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு 56,352 தேர்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட்னாலே நாளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் நடந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் எடுத்து தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 55,415 அப்படின்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நல்லாவே ஃபர்தர் ஃபாலோ ஆகும். ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55,200 அப்படின்ற ரேஞ்சுக்கு வரும். ஓகே, அந்த 55,220 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தது 55,000 ரவுண்ட் ஃபிகர் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அந்த 55,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 54,790 ஃபர்தராக வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 55,415க்கும் 55,728க்கும் இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் ஜோனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கும்போது கன்சல்டேஷன் ஜோன் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் வந்து மெல்ட்டிங் நடக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸு சரியாகவே இருக்காது. ஒரு எஸ்எல் ஹண்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் மூவ்மெண்ட் நடக்காதுன்னுவாங்க. ஸோ இது இந்த இடத்துல நடக்கும்போது தான் வந்து இதெல்லாம் நடக்கும், ஓகேங்களா? அதனால் மிட்லைனை பொறுத்தளவுக்கு 55,533 மிட்லைனு. இந்த மிட்லைனுக்கு மேலேயோ இல்லை மிட்லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் ஒன்று மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கோ இல்லை மேஜர் சப்போர்ட்டுக்கோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 26,523 மேஜர் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 26,000
437ன்றது அடுத்த சப்போர்ட்டு. ஸோ அதுக்கும் ஃபர்தராக வந்து டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு 26,340 ஃபர்தர் சப்போர்ட்டு. அதையும் பிரேக் அவுட் பண்ணதான் 26,300 அப்படின்றது ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுமாரி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 26,660ன்ற மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுன்னா இன்னையோட டே ஹை கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெர்டர் ஹேமர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹேமரோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 26,745ன்றது அடுத்த ரெசிஸ்டன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 26,835ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி கன்சல்டன்ஸ் ஜோனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 26,523க்கும் 26,660க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக இருக்கும். ஸோ மிட்லைனை பொறுத்தளவுக்கு 26,575 அப்படின்றது மிட்லைனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்று மிட்லைன்லேருந்து மேலே போகலாம், இல்லைனா வந்து மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம், இல்லைனா மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு வரலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபினிப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களோட சார்ட்லேயே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கு அண்ட் பேக் டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிங்க. அதை பேப்பர் ட்ரேட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த லெவல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குன்றதை பார்த்துட்டு நம்மளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லை கம்பைன்டு இண்டிகேட்டருமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ அதுக்கு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ இந்த கம்பைன்டு இண்டிகேட்டரோட இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா VWAP ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்காக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ப்ரீமியம் வெர்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணுறதுக்கான 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுற விஷயத்த ஒரு இண்டிகேட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ வெர்ஷனில். ஸோ இந்த டூல் வந்து கண்டிப்பாக பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு இண்டிகேட்டர்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இண்டிகேட்டருக்கான கோடு பைன் எடிட்டரோட கோடு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். ஓகேங்களா, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பேசிக்ஸ் நாலேஜ்லேருந்து எனக்கு வந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எனக்கு வேணும் பண்ணவங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்சஸ்க்கான டீடைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணி விடுவோம். ஸோ லைவ் கிளாஸஸ் வந்து ஃபர்தர் பேட்சஸ்க்கு வந்து நம்ம நடத்த போகிறோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.